டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 படிக்கும் ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் என்னோடய வணக்கங்கள். நம்மளோட இன்னைக்கு டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் சமூகம் பண்பாடு வரலாறோட மாதிரி வினாவிடை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஞ்சாலக்குறிச்சி கோட்டையின் வாயிலில் பரந்த உடைப்பு ஏற்பட்டுள்ளதாக ராமலிங்க முதலியார் ஆங்கிலேயரிடம் போய் சொல்கிறாருங்க. அப்போ இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு. பின்வரும் அதிகாரிகளில் எந்த அதிகாரி பொதுமக்களுக்கு பாளையக்காரருக்கும் ஒரு இணைப்பு பாலகமாக விளங்கினார்? பின்வரும் அதிகாரியில் எந்த ஒரு அதிகாரி இருக்கார், அந்த அதிகாரி பொதுமக்களுக்கும் பாளையக்காரருக்கும் ஒரு இணைப்பு பாலகமாக இருக்கார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னன். அப்போ இதோட ஷார்ட்கட் என்னன்னு பார்த்துங்க. அதிகாரி பொதுமக்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாளையக்காரர். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இணைப்பு பாலகமாக இருக்கிறது பாலம். அப்போ பாலம் அப்படின்னா பாடேல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலம் பாடேல். சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும். 13வது கொஸ்டின் பாருங்கள். இதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் தான் கரெக்டு. புலிதேவன் மறவர் சமூகத்தைச் சேர்ந்தவர். புலிதேவன் எந்த சமூகத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு கேட்கலாம். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் இப்படி கூட கேட்கலாம். புலிதேவர் எந்த சமூகத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னாங்கன்னா மறவர் சமூகத்தைச் சேர்ந்தவர். தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர். தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத நாயக். ஜூன் 12, 1801 அன்று மருது சகோதரர்கள் பற்றி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மருது சகோதரர் இருக்காங்க, அவங்கள பற்றி ஒரு பிரகடனம் எப்போனா 1801 வெளியிடுறாங்க. அதை யார் வெளியிடுறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கர்னல் அக்னியூ இவர் தான் வெளியிடுறாரு. 1801 தென்னிந்திய கிளர்ச்சியின் போது 1801 தென்னிந்திய கிளர்ச்சி போது ஆங்கிலேயருக்கு எதிராக தீட்டப்பட்ட திட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 16வது கொஸ்டின் பாருங்கள். இதுக்கான ஆன்சர் விருப்பாட்சி திட்டம், ஆப்ஷன் ஏ. இல்லை, இதிலே 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். 1801 இந்த இயர் முக்கியம். 1801 2 நடந்திருக்கு. ஒன்று மருது சகோதரர் பிரகடனத்தை வெளியிட்டவரை பற்றி கேட்டிருக்காங்க. இதே 1801 தென்னிந்திய கிளர்ச்சியின் போது ஆங்கிலேயருக்கு எதிராக திட்டம் தீட்டப்பட்ட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விருப்பாட்சி திட்டம். வெள்ளத்தில் தென்னிந்திய கிளர்ச்சியை தொடங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 17வது கொஸ்டின் பாருங்கள். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா துண்டாஜி வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்கள். 1801 ஆண்டு பாஞ்சாலக்குறிச்சியின் முதல் போரின் போது கிளர்ச்சியாளர்களின் கீழ் வந்த கோட்டை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, கோமேரிக் கோட்டை. இதுதான் இதோட ஆன்சர். கோமேரிக் கோட்டை தான் பாஞ்சாலி 1801 அந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் 3 நிகழ்வுகள் நடக்குது. மருது சகோதரரை பற்றி கேட்குறாங்க, பாஞ்சால கிளர்ச்சி, இந்த முதல் போர், இதை பற்றிலாம் கேட்குறாங்க. அடுத்து 19வது கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எது ராமநாதபுரம் திண்டுக்கல் லீக்லைன் மையமாக அமைந்தது? திண்டுக்கல் லீக்லைன் மையம் செயல்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 19க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கல்லர் நாடு. நெற்காட்டன் சேவலுக்கு அருகில் டேஸ் என்ற இடத்தில் புலிதேவன் கண்மாய் வெட்டினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புலிதேவன் நெற்காட்டன் சேவலுக்கு அருகில் எந்த இடத்துல புலிதேவன் கண்மாய் வெட்டினார் அப்படின்னு கேட்குறாங்க. மூவர் இருந்தாளி இந்த இடத்துல தான் புலிதேவன் கண்மாயை வெட்டுறாரு. கட்டபொம்மனை கைது செய்ய ஆங்கிலேயருக்கு உதவியவர். கட்டபொம்மனை கைது செய்ய ஆங்கிலேயருக்கு உதவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21க்கு ஏ, ராமலிங்கம். அடுத்து பொறுத்து கேட்டிருக்காங்க. இதுக்கு பாருங்கள். சிறுவயல், திண்டுக்கல், மலபார், மைசூர். இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணப்பா, மருதுபாண்டியர்கள், கோபால் நாயக்கர், கேரளவரமா. இதுக்கான விட பார்த்தீங்கன்னா பி, ஆப்ஷன் பி. சிறுவயல் மருதுபாண்டி, திண்டுக்கல் கோபால நாயக்கர், மலபார் கேரளா, மைசூர் கிருஷ்ணப்பா. மருது சகோதரர்களுக்கு பாண்டியர்கள் என பட்டம் சூட்டியது யார்? அப்படி பட்டம் சூட்டியது என்ன கேட்டிருக்காங்க. மருது சகோதரர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பாண்டியர்கள் என பட்டம் சூட்டியது. 23க்கு பாருங்கள். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா விஜய ரகுநாத சேதுபதி. கீழ்கண்டவற்றுள் அறிஞர் அண்ணாவை பற்றி சரியான கூற்று. அறிஞர் அண்ணாவை பற்றி கேட்டிருக்காங்க. சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 24க்கு 4மே கரெக்டுங்க. 1, 2, 3, 4. அண்ணாவை பற்றி அண்ணா என்ன பண்ணுறாரு? சுயமரியாதை திருமணங்களை அங்கீகரிக்கிறாரு. மெட்ராஸ் மாநிலம் என்ற பெயரை தமிழ்நாடு மாற்றினார். இது டிஎன்பிஎஸ்சியில் ப்ரீவியஸ் கொஸ்டின். அரசமைப்புலேயும் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க.
இரண்டாம் இந்த கொஸ்டினை வந்து 7th புக் இல்லை 6th இல்லை 7th இருக்கும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இரண்டாம் உலக தமிழ் மாநாடு 1969 நடைபெற்றது. இதுவும் டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். மெரினா கடற்கரையில் இவரது ஆட்சியில் கண்ணகி சிலை நிறுவப்பட்டது. யாருடைய ஆட்சியில் கண்ணகி சிலை நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா. அப்போ வந்து இது 4மே கரெக்டு. காலவரிசைப்படி மதராஸ் மாகாணத்தில் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதராஸ் மாநகரத்தில் யாரெல்லாம் முதலமைச்சராக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 25க்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து யார் இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பராயலு ரெட்டியார். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இருந்தார். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா சுப்பராயன், இவர் ரெண்டாவதாக இருந்தார். மூணாவதாக பார்த்தீங்கன்னா வந்து முனுசாமி நாயுடு. நான்காவதாக பார்த்தீங்கன்னா ராஜன், பிடி ராஜன். அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா ராஜாஜி. அப்போ இதுக்கான விடை என்னங்க? 2, 5, 3, 1, 4 பொறுத்துக்க பாருங்கள். சார்காரிய ஆணையம், ராஜமன்னர் குழு, ஆனந்தபூர் சாஹிப் தீர்மானம், பொம்மை தீர்ப்பு. 26வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 4, 1, 2, 3. சார்காரிய ஆணையம் வந்து மத்திய அரசாங்கம். ராஜமன்னர் குழு யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு அரசாங்கம். ஆனந்தபூர் சாஹிப் தீர்மானம் வந்து அகாலித்தளம். பொம்மை தீர்ப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம். பொருத்தப்படாததை கூறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. 27க்கு 2 மற்றும் 4 தவறு. இது 2ம் தான் சரியாக பொருத்தப்படவில்லை. பாக்கி 2 வந்து சரியாக பொருத்திருக்கு. கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க. வைத்தியநாத ஐயர், ருக்மணி லட்சுமிபதி, பிராகசம், வரதராஜலு நாயுடு. 28க்கு விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. வைத்தியநாத ஐயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலய நுழைவு. ருக்மணி லட்சுமிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா துணை சபாநாயகர். பிரகாசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர கேசரி. வரதராஜலு நாயுடு யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை எர்ஸ்விங் தொழிற்சாலை வேலை நிறுத்தம். சரியான கூட்டணி தேர்வு செய்க. ஸ்ரீ வைகுண்டம் கொள்ளை நிகழ்வினால் கம்பெனி கட்டபொம்மை பகை திரும்பவும் புத்துயிர் பெற்றது அப்படின்னு ஃபஸ்ட்டு இது கூட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்ரீ வைகுண்டம் கொள்ளை நிகழ்வு தலைமை ஊமதியூரில் நடத்தப்பட்டது அப்படின்னு 2 கூட்டு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா 29க்கு ஏ 1 மட்டும்தான் சரி. ஸ்ரீ வைகுண்டம் கொள்ளை நிகழ்வினால் கம்பெனி கட்டபொம்மை பகை திரும்பும் புத்துயிர் பெற்றது, இது மட்டும்தான் சரி. கிழக்கிந்திய கம்பெனியின் தளபதி மாக்ஸ்வெல்லை வரவேற்று விருந்து வைத்த கப்பம் கட்டியவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30க்கு வந்து எட்டயபுரம் பாளையக்காரன். அமைச்சர் சிவசுப்பிரமணியன் பிள்ளையை நாகலாபுரத்தில் எந்த மரத்தில் தூக்கிலிட்டனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்ப மரத்தில் தான் தூக்கிலிட்டுறாங்க. 32க்கு மருதுபாண்டியனுக்கு பின் சிவகங்கையின் ஜமீன் பொறுப்பை ஏற்றது யார் அப்படிங்கிற. மருதுபாண்டியருக்கு பின் வந்து சிவகங்கையில் வந்து ஜமீன் பொறுப்பை ஏற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32க்கு விடை வந்து பெரிய உடையான் தேவன். சிப்பாய் புரட்சியானது 1806 ஜூலை 7 அன்று டேஷ் மணி நேரம் எத்தனை மணி நேரம் நீடித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 33க்கு விடை பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் நீடித்தது. வேலூர் புரட்சியை வெடித்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 34க்கு பார்த்தீங்கன்னா தோளால் செய்யப்பட்ட காலணி வழங்கியது. 35வது கேள்வி பாருங்கள். சரியான கூற்று. இதில் சரியான கூற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 மட்டும்தான். இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஓராண்டு முதல் 7 ஆண்டு வரை தண்டனை வழங்கப்பட்டது. 1906 பாலபாரத சபை என்ற சங்கத்தை அமைத்தவர். 1906 வந்து பாலபாரதம் என்ற சங்கத்தை அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. 36க்கு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரதியார். பாரதியார் பற்றியான கேள்விகள் அதிகமாக கேட்கப்படலாம். 37 தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. 37க்கு விடை பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும்தான் தவறானது. 1, 2, 4. இந்த சேலம் வந்து தென்னாட்டு பூனா அப்படின்னு சொல்கிறது கரெக்டு. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்திற்கு ராஜாஜி தேர்ந்தெடுத்த இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 38க்கு வந்து ஆப்ஷன் சி திருமறைக்காடு. 39 சரியான அறிக்கைகளை தேர்வு செய்யவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈவேரா பெரியார் தனது குடியரசு வார இதழ் உப்பு சத்தியாகிரகத்தை கிண்டல் செய்தார். நீதி கட்சி அதன் நீதி மற்றும் திராவிட பத்திரிகைகள் மூலம் உப்பு சத்தியாகிரகத்தை ஆதரவிட்டது. 39க்கு விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 மட்டும்தான். 40வது கொஸ்டின் பாருங்கள். சரியான அறிக்கைகளை தேர்ந்தெடுக்கவும். சத்தியாகிரகங்கள் வேதாரண்யத்திற்கும் தங்கள் யாத்திரையின் போது ரகுபதி ராகவ ராஜா பாடினார்.
நாமக்கல் கவிஞர் வந்து சத்தியாகிரகத்துக்காக கத்தியின்றி ரத்தமின்றி என்ற பாடலை பாடினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 40க்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 ரெண்டுமே சரிங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் இதில் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ என்ன வீடியோ போடணுன்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.